கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விழுப்புரம் புதிய பந்தவ சபை வழங்குறதான தேவ சமாதான நேரம் என்ற நிகழ்ச்சியில் உங்கள் மத்தியில் கர்த்தர் என்னை கொண்டு வந்ததுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். இந்த நாளின் செய்தியின் தலைப்பு முன்னே போய். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். கோணலானவைகளை செவ்வையாக்கு. 2 வரி தான் இருக்கு. நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனங்கள் யாருக்கு சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால் 1ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எவ்வளோ அருமையான ஒரு வார்த்தை. இந்த ஒரு வார்த்தை மட்டும் இல்லை, எப்படி சொல்கிறாருன்னு சொல்லி 1 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. யாருக்கு சொல்கிறாராம்? கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி. முதலாவது காரியம் ஜாதிகளை கீழ்ப்படுத்தி. 2வது காரியம் ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க. வாசல் கதவுகளெல்லாம் யாரும் பூட்ட முடியாது. கர்த்தர் ஒரு காரியத்தை செய்வாரானால், கர்த்தர் ஒரு கதவை திறப்பாரானால், அந்த கதவை பூட்டுறதுக்கு இந்த உலகத்தில் யாராலும் முடியாது. யாருக்குமே அதிகாரம் கிடையாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். அவர் பூட்டினது தான், திறந்தது தான். எந்த மனுஷனாலும் அவர் செய்த காரியத்துக்கு எதிராக செய்யவே முடியாது. சாத்தான் கூட செய்ய முடியாது. பிசாசு கூட என்ன செய்ய முடியாது. அதனால தான் கோரேஸ் ராஜாவுக்கு சொல்கிறதான வார்த்தை தான் இது. அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்லுகிறார். எவ்வளோ அருமையான ஒரு வசனம். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். முன்பாக இந்த காரியத்தெல்லாம் சொல்லிட்டு தான் இங்கே வராரு. யாருக்கு சொல்கிறாராம்? கோரேஸ் ராஜாவுக்கு. என்னென்ன சொல்கிறார் பாருங்கள். ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும் வாசல்கள் பூட்டப்படாதிருக்கும். அடுத்த வார்த்தை கதவுகள் திறந்து வைக்கும்படிக்கும். கர்த்தருக்கு இப்படியெல்லாம் சொல்லிட்டு தான் சொல்கிறாரு. அவனுடைய வலது கையை பிடித்து. எனக்கு அன்பானவரில் யாருடைய வலது கையை பிடித்து? அவனுடைய வலது கையை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதா. பிடித்து விடுறதில்லை, பிடித்துட்டே சொல்கிறார். கவலைப்படாது, பயப்படாது, கோரேஸ் ராஜாவே பயப்படாது, இதெல்லாம் சொல்லிட்டு சொல்கிறாரு. அவனுடைய வலது கையை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். ஆமென். கோணலானவைகளை செவ்வையாக்கணும். சரியாக சொல்லணும்னா கோணலானவைகளை நேராக்குன்னு சொல்லணும். ஆனால் ஆண்டவர் செவ்வையாக்குன்னு சொல்கிறார். அது நேராக்கி அப்புறமா செவ்வையாக்குறது. நேராக்குறது ஒரே வார்த்தை. ஆனால் செவ்வையாக்குறதுன்றது பல வார்த்தைகள் ஒன்றா சேர்ந்து. ஒரு நிலத்தை செவ்வைப்படுத்துகிறது, ஒரு வீட்டை சரிப்படுத்துகிறது, பெயிண்ட் மட்டும் அடிக்கிறது ஒரு வேலை, கதவு போடுறது, மற்ற காரியம் எல்லாம் சேர்ந்து செய்கிறது தான் வீட்டினுடைய வேலைகள் எல்லாம் முடியும். அந்த மாதிரி தான் ஆண்டவர் சொல்லுகிறது, செவ்வைப்படுத்துவேன். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வைப்படுத்துவேன். நேராக்குவேன்னு சொல்லலை, செவ்வைப்படுத்துவேன்னு சொல்லுகிறார். எனக்கு அன்பானவரில் உங்களுடைய குடும்பத்தில், ஊழியத்தில், தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு காரியத்தை கர்த்தர் கோணலாக்கினால் அதை இந்த உலகத்தில் யாரால நேராக்க முடியாது. அல்லது ஒரு காரியத்தை ஆண்டவர் நேராக்கி உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு தேவ சித்தமானால் அதற்கு விரோதமாக எத்தனை பேர் எழும்பினாலும், யார் என்ன ஜெபம் பண்ணாலும், உபவாசம் இருந்தாலும், தீர்க்கதரிசி சொன்னால் கூட அது நடக்காது. கர்த்தர் சொன்னார்னா அது நடக்கும். கர்த்தர் கோணலாக்கினது தான். கர்த்தர் நேராக்கினா அது நேராக்கினது தான். அது யாரும் என்ன செய்ய முடியாது, மாற்றி செய்யவே முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னு சொன்னால் அவர் தான். அடுத்த வசனம் சொல்லுகிறார். அதே ஏசாயா 45ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனம். உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிற
இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு. பின்னாடி வார்த்தைகள், வெண்கல கதவுகளை உடைத்து, வெண்கல கதவுகளை உடைத்து, இருப்பு தாழ்பாள்களை முறித்து, இருப்பு தாழ்பாள்களை முறித்து, அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும், அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும், ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும், ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன், உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தமும், நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தமும், நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும், நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேல் நிமித்தமும், நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து, நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து, நீ என்னை அறியாதிருந்தும், நீ என்னை அறியாதிருந்தும், உனக்கு நாமம் தரித்தேன், உனக்கு நாமம் தரித்தேன். ரெக்கமெண்ட் ஒன்று சொல்றார். யார் ரெக்கமெண்டை கொண்டு வராரு? யாக்கோபு இஸ்ரவேலுடைய நாமத்தினால அவருடைய சிபாரிசின் பேரில் இந்த கோரேஸ் ஆசீர்வதிக்கன்னு ஆண்டவர் சொல்கிறார். எனக்கு அன்பானவரில் இதை பாருங்கள், 4ஆம் வசனத்தில் நடந்தால் எப்படி இருக்கும்? இந்த வசனத்தில் சொல்லப்பட்ட வெண்கல கதவுகளை உடைத்து, இருப்பு தாழ்பாள்களை முறித்து, அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும், அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும், ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும், ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தமும், நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தமும், நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும், நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும், நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து, நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து, நீ என்னை அறியாதிருந்தும், நீ என்னை அறியாதிருந்தும், உனக்கு நாமம் தரித்தேன். கர்த்தருக்கு மகிமையுண்டாகட்டும். நீ அறியாதிருந்தும் ஆண்டவர் எப்படிப்பட்ட காரியம் செய்கிறாரோ? வெண்கல கதவுகளை உடைக்கிறார், இரும்பு தாழ்பாள்களை முறிக்கிறார், அந்தகாரத்தில் இருக்கிற என்ன செய்கிறாராம்? பொக்கிஷங்களையும், ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். இப்படி நம்ம கொடுத்தா நல்லா இருக்கும்ல. தேசத்தில் வறுமை எல்லா இடத்துல இருந்தால் கூட, அந்த தேசம் முழுவதும் வறுமையாக இருந்தால் கூட, விதவை வீட்டில் கொஞ்சம் தான் மாவு இருந்தது, கொஞ்சம் தான் எண்ணெய் இருந்தது. அந்த அம்மா சொல்கிறேன், நாங்கள் சாப்பிட்டுட்டு விறகு 2 விறகு பொறுக்கி நாங்கள் சாப்பிட்டுட்டு நானும் என் மகனை என்ன செய்ய போகிறோம்? சாக போகிறோம். ஆனால் ஆண்டவர் சாகிறதுக்காக எலியாவை சாரிபாத்து ஒரு விதவைக்கு வீட்டுக்கு அனுப்பலை. அவங்கள ஆசீர்வதிக்கிறதுக்காக தான் ஆண்டவர் சாரிபாத்து ஒரு விதவை வீட்டுக்கு எலியாவை அனுப்பினார். இந்த ஒரு வசனம் கூட சொல்கிறார் பாருங்கள், என் தாசனாகிய யாக்கோபு நிமித்தமும், நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேல் நிமித்தமும், நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து. இஸ்ரவேலும் யாக்கோபும் ஒன்று தான். அவங்கள ரெக்கமெண்ட், அவங்க பேரை சொல்லி சொல்கிறார். ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தும் போது அநேக நேரங்கள் இப்படி தான் சொல்கிறேன், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் சொல்லி சொல்கிறார். நான் ஆண்டவன் சொன்னால் போதும் இல்லை, ஆனால் அப்படியெல்லாம் அவங்களெல்லாம் ஞாபகப்படுத்துகிறார். நான் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், உன் தேவன் சொல்கிறார். கர்த்தருக்கு மகிமையுண்டார். ஆகவே எனக்கு அன்பானவர்களே, இந்த நாட்களில் நீங்கள் கவலைப்படாதீங்க. கர்த்தர் நமக்கு முன்பாக போவாரானால் நமக்கு அங்கே எந்த தடையும் இருக்காது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஊழியத்தில் தடை இருக்காது, தொழிலில் தடை இருக்காது, வாழ்க்கையில் தடை இருக்காது, படிப்பில் தடை இருக்காது. ஆண்டோடைய வார்த்தை அப்படி தானே சொல்லுது, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். செவ்வையாக்குறார், சரிப்படுத்துகிறாராம். அங்கே என்னென்ன கோணலாக இருக்குதோ, அந்த முள் இருந்தாலும் கல் இருந்தாலும் கரடு இருந்தாலும் எல்லாவற்றையும் ஆண்டவர் சரிப்படுத்துவார். ஏசாயா 5ஆம் அதிகாரத்தில் அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அது 1ஆம் வசனத்தை படிக்கும்போது வாசிக்கலாம். ஏசாயா 5ஆம் அதிகாரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் நேசருக்கேற்ற ஒரு பாட்டை நான் பாடுவேன்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். ஏசாயா 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இப்பொழுது நான் என் நேசரிடத்தில், இப்போது நான் என் நேசரிடத்தில் அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து, அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து என் நேசருக்கு ஏற்ற ஒரு பாட்டை பாடுவேன். என் நேசருக்கு ஏற்ற ஒரு பாட்டை பாடுவேன். என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே, என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. அடுத்தது, அவர் அதை வேலியடைத்து, அதில் உள்ள கற்களை பொறுக்கி, அதிலே நற்குல திராட்சை செடிகளை நட்டு, அதன் நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி, அதில் ஆலையையும் உண்டு பண்ணி, அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார். அதுவோ கசப்பான பழங்களை தந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த திராட்சை செடி, அந்த தோட்டம், அங்கே வசனத்தில் அப்படித்தான், நேசருக்கு ஏற்ற ஒரு பாட்டை நான் பாடுவேன். என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த திராட்சை தோட்டத்தை என்னென்ன செஞ்சிருக்காரு பாருங்க. அவர் அதை வேலி அடைத்து, ஆமாம், யாரும் உள்ளே வரக்கூடாது, வேலி அடைத்து, அதில் உள்ள கற்களை பொறுக்கி, அந்த கற்கள் எந்த பயிரும் விளையாது, கற்களை பொறுக்கி,
அதிலே நற்குல திராட்சை செடிகளை நட்டு அதன் நடுவில் ஒரு கோபுரத்தை அந்த ஏன் சொன்னா அந்த கோபுரம் காவலுக்காக காத்து கொள்றதுக்காக ஒரு கோபுரம் நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி அதில் ஆலையையும் உண்டு பண்ணி அதுல ஒரு விசுவாசத்தோட செய்யற திராட்சை பழமெல்லாம் பழுத்து அதை ஆலையில போட்டு பிள்ளையில ஆலையை உண்டு பண்ணி அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார். ஆமாம். இந்த 2026 வருஷத்துல கர்த்தர் உங்களை குறித்து என்னை குறித்து நீங்களும் நானும் நல்ல திராட்சை பழம் தரும்னு சொல்லி காத்திருக்கிறார். அவர் ஏமாந்து போகக்கூடாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே இந்த வசனம் சொல்லுகிறது, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். ஜெபம் பண்ணும். ஆண்டவரே, இந்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவர் இந்த 2026 வருஷத்தில் நீர் எங்களுக்கு முன்பாக போய் எங்களுடைய வாழ்க்கையில் ஜீவியத்தில் ஊழியத்தில் ஏற்பட்டிருக்கிற கோணலான காரியங்களெல்லாம் செவ்வைப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் அப்படியே செய்ய போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் யாக்கோபு நிமித்தம் ஆண்டவரே, இஸ்ரவேல் நிமித்தம் எங்களுக்கு செய்கிற ஆண்டவர்னு வசனம் சொல்கிறது. ஆண்டவரே, நாங்கள் ஆசீர்வாதமாய் காணப்படும்படி பரிசுத்த ஆவியானது இரக்கம் பாராட்டுங்க. இந்த வருஷத்தை எங்களுக்கு செழிப்பான காரியங்களை செய்யுங்க. கனம் துதி மகிமெல்லாம் நமக்கு தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா. காட் பிளஸ் யூ. படகு ஒன்று நடுக்கடலில் பயணம் போகுது. அது பரமன் இயேசுவை மெல்ல சுமந்து போகுது. படகு ஒன்று நடுக்கடலில் பயணம் போகுது. அது பரமன் இயேசுவை மெல்ல சுமந்து போகுது. ஏலேலோ ஐலசா, ஏலேலோ ஐலசா, ஏலேலோ ஐலசா, ஏலேலோ ஐலசா. காற்றடித்தாலும் புயலடித்தாலும் கடல் நீரை பெருக்கெடுத்து கொந்தளித்தாலும், காற்றடித்தாலும் புயலடித்தாலும் கடல் நீரை பெருக்கெடுத்து கொந்தளித்தாலும் கலங்கிட மாட்டோம், பயப்பட மாட்டோம். கர்த்தர் இயேசு எங்களது படகில் இருக்கிறார். கர்த்தர் இயேசு எங்களது படகில் இருக்கிறார். ஏலேலோ ஐலசா, ஏலேலோ ஐலசா, ஏலேலோ ஐலசா, ஏலேலோ ஐலசா. நஷ்டம் வந்தாலும் லாபம் வந்தாலும் நன்மைகளே தீமைகளாய் மாறி போனாலும், நஷ்டம் வந்தாலும் லாபம் வந்தாலும் நன்மைகளே தீமைகளாய் மாறி போனாலும் கலங்கிட மாட்டோம், பயப்பட மாட்டோம். கர்த்தர் இயேசு எங்களது வாழ்க்கை படகிலே, கர்த்தர் இயேசு எங்களது வாழ்க்கை படகிலே. ஏலேலோ ஐலசா, ஏலேலோ ஐலசா, ஏலேலோ ஐலசா, ஏலேலோ ஐலசா.